ஹாய் மக்களே, பிரியாணி செய்ய போகிறேன். வெங்காயம் நறுக்கிட்டுருக்கேன். வெங்காயம் நறுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சுங்க. அப்போதுலேருந்து இன்னி வரைக்குமே இந்த வெங்காயம் அரிஞ்சால் கண்ணீர் வராமல் தடுக்கவே முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், வெறிய மிளகாய்த்தூள் கொஞ்சம் கொட்டிட்டு, அது அளவாக தான் கொட்டணும், இல்லைன்னா ஓவராக காரம் எடுத்து நாக்கெல்லாம் ரொம்ப காரமாக ஆகிடும். அதனால் மிளகாய்த்தூள் கொட்டி முடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கரம் மசாலா. அதாவது நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டுருக்கேன் சிஸ்டர் எங்கே வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். அதையும் அப்படியே கரம் மசாலாவும் கொஞ்சம் அளவாக போட்டுக்கலாம். ரொம்ப போட்டுட்டோன்னா அப்படியே கரம் மசாலா வாசனைலாம் அடிக்கும். அதனால் தேவையான கரம் மசாலா கொஞ்சம் அப்படியே கொட்டிக்கலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, அதனால் திருப்பி ஒரு வாட்டி அகெயின் கொஞ்சமாக கரம் மசாலா கொட்டிட்டோம். அப்படியே அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் சொல்லுவாங்கள்ல, அதை தான் நம்ம இப்போ கொட்ட போகிறோம். அதுவும் ஒரு தேவையான அளவு குறிப்பிட்டு, அது நிறைய கொட்டினாலும் பிரச்சனை இல்லை, காரத்தை கம்மி பண்ணக்கூடியது தான் தனியாத்தூள். அதையும் அப்படியே நம்ம கொஞ்சம் கொட்டிக்கலாம். அப்படியே கொஞ்சமாக கொட்டிட்டு அளவு பார்த்துட்டே இருக்கேன், எவ்வளோ கொட்டலான்னு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம்ல, அதனால் கொஞ்சம் பதட்டம் ஏற்படுது மக்களே. அப்படியே 3 பாருங்கள், எல்லாமே நம்ம ஆச்சி பொடி தான் நம்ம எல்லாமே எப்பவுமே வாங்குவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து கொட்டுறேன். எவ்வளோடா கொட்டுறதுன்னு நானும் யோசிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது 3மே நம்ம தேவையான மசாலா கொட்டிட்டோம். நம்ம வீட்டில் அரைச்சோம்ல அந்த மிளகாய்த்தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் வைக்கிறேன்ல அந்த அளவுக்கு தான் போடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகா எல்லாமே காம்பு கிள்ளி வச்சுக்கலாம். காம்பெல்லாம் கிள்ளிட்டு நம்ம ஆல்ரெடி தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம். அப்படியே அந்த தக்காளி வெங்காயத்தை அப்படியே அந்த கட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இஞ்சி தோல் கட் பண்ண போகிறோம்ல, அதுக்கு இது இந்த கட்டரில் எம்டியாக இருக்கணும். அதனால் இஞ்சி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு கட் பண்ணுறோம். அந்த மேலே இருக்க தோலெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கோம். ஏன்னா ரொம்ப ப்ராசஸ் இல்லை இது, அப்படியே கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன், சரிங்களா? வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம கடந்து போகணும் அப்படின்னா நமக்கு மனதைரியம் வேணும். கரெக்டாக மனதைரியம் இருந்தால் தான் இந்த கஷ்டத்தை நம்ம கடக்க முடியும். அது என்னுடைய வாழ்க்கையில் இருந்துருக்கு. அதை கடந்து நானும் வந்துட்டு தான் இருக்கேன். அதுக்காக தான் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லா கஷ்டத்தையும் நம்ம போக்கணும்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மனசும் ஒரு நிம்மதியாகவும் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களே, இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டு எடுத்தேன், ஒரு 2 பூண்டு பார்த்திங்கன்னா நான் தோலெல்லாம் உரிக்க மாட்டேன் மக்களே. அப்படியே எடுத்து பல்லாக உரித்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, என்னடா இது வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்றது நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் அப்படிலாம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஏதோ போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு போட்டு அரைச்சி வச்சாச்சு. அந்த சிக்கனை பார்த்திங்கன்னா இப்போ கிணத்துல போட்டிருக்கேன். அது வந்து நம்ம வாஷ் பண்ணோம். அது அங்கே நான் தான் போய் தண்ணி பிடிச்சிட்ருக்கேன் சிங்கில் போய்ட்டு அப்படியே வாஷ் பண்ணோம். நல்லா ஒரு 2 தண்ணியில் வாஷ் பண்ணோம் மக்களே. நல்லா கை வச்சு பிசைஞ்சு கழுவணும். அப்போ தான் அந்த கோழியில் இருக்கிற முடி அப்புறம் மண் எதனா இருந்துச்சுன்னா அப்படியே தண்ணியில் வந்துடும். அதுக்காக தான் நம்ம கழுவுறோம். 2 தடவை அப்படியே கழுவி வச்சுக்கலாம் மக்களே. ஆமாம், அப்படியே கழுவிட்டு அப்படியே நம்ம ஸ்டோரியை போகலாம். வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் கடந்து போகணுன்னா நமக்கு தைரியம் இருக்கணும். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, அது என்ன தைரியம் அப்படின்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துலையே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காமல் அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது வாழ்க்கையில் அப்படின்றது தான் பார்க்கணும். என்ன பண்ணலாம்? வேலைக்கு போகணும். சரின்னு வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ண மக்களே. வேலைக்கு போயிட்டு
அப்படியே என்னுடைய கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 100% கஷ்டத்தில் ஒரு 50% கஷ்டம் போக்குன மாதிரி எனக்கு உள்ள ஒரு தைரியம் வந்துச்சு மக்களே. ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கும்போது கான்ஃபிடென்ட், நம்மளால் முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட். அதுக்கு என்ன காரணம் முக்கியமாக? பணம் தான். ஒரு மாதம் கையில் பணத்தை பார்த்தேன், நம்மளாலையும் இந்த கஷ்டத்தை கடந்து போக முடியுன்றத நான் நினச்சேன். உங்கள் லைஃப்பில் எப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தட்டில் வச்சுருக்கேன். இப்போ அதை என்ன பண்ண போகிறோன்னா, அந்த தட்டில் இருக்க தண்ணி ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது அதெல்லாம் இருத்து திருப்பி அந்த பாத்திரத்தில் நம்ம போட போகிறோம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ இருத்து நான் போட்டுகிட்டே இருக்கேன். நம்ம திருப்பியும் ஸ்டோரிக்கு போயிடலாம். இதே மாதிரி வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி நம்மளுடைய சில கடன்களாக நம்ம அடைச்சோம். கடன் எதனால் வந்ததுன்னு சொல்லலாம்னு பார்த்தோன்னா, அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோங்க. டைம் கிடச்சதெல்லாம் பண்ணுறேன். கறி எல்லாம் அப்படியே இருத்து போட்டாச்சு. அதேமாரி தான் நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம். சரிங்க மக்களே, அடுத்தது போலாமா? கறியை நல்லா பாருங்கள், கையில் அப்படியே ஒட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு பிழிஞ்சிட்டு இந்த பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கணும் மக்களே, சரிங்களா? எப்படி இருக்கிற மாதிரி நான் அப்படியே போட்டு அழுத்துற மக்களே. போட்டு நல்லா நெசுக்கி அந்த தண்ணியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பிறகு எவ்வளோ நேரம்டா நானும் பண்ணிகிட்டே இருக்கேன், நானும் வீடியோ பார்க்குறது நீங்கள் எவ்வளோ நேரம் தான் அதை பண்ணிகிட்டே இருப்பீங்கன்றதை நீங்கள் சொல்லுவீங்க. அந்த ஈரல் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் மக்களே. என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணியில் போட்டோன்னா நம்ம வாய் ஃபுல்லாக இருக்கிறது எடுத்து சாப்பிடுவோம். அதனால் அவனுக்கு தனியாக செய்யலான்றதுக்காக அந்த ஈரல் மட்டும் அவனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஈரல் மட்டும் இல்லை, ஒரு 3 ஈரல் இருக்குது. 3 ஈரல் ஆல்ரெடி 2 ஈரல் எடுத்து வச்சிட்டேன். சரி, இன்னொரு ஈரல் இதில் கலந்துடுச்சு. சரி, அதான் தனியாக எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சிக்கனில் நல்லா தண்ணி இருத்துட்டுன்னா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்படியே போட்டுட்டு அதை நல்லா அப்படியே கிளறி விடணும் மக்களே. கிளறி விட்டு திருப்பி பத்தலாம் சொல்லிட்டு திருப்பி போடுறேன் நான் வெறும் மிளகாத்தூள் போட்டுட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு கொஞ்சம், அது இப்போ நான் போடுவேன். நல்லா சால்ட்டு நல்லா பாருங்கள், எப்படி இந்த மாதிரி கை வச்சுட்டு அப்போ தான் அந்த காரம் போய் இந்த கறியில் அப்படியே ஊறும் மக்களே. சாப்பிடும்போது அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் எவ்வளோ பிசைறீங்களோ அந்த கறிக்கு கொடுக்குற மசாஜுங்க அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால்ட்டு எடுத்துகிட்டு வரேன்னா தேவையான அளவுக்கு ரொம்ப போட வேணாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிரியாணி செய்யும்போது போடணும். இந்த கறிக்கான உப்பு எவ்வளோ அதில் உரைக்கணுமோ அதை மட்டும் நான் போடுறேன். பார்த்துக்குங்க, உங்களோட அளவு தெரியும் எவ்வளோ உப்பு போடணும் அப்படின்றது. அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு, அந்த கறிக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு அப்படி போட்டுக்கிட்டேன். ஆமாம், நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பிரியாணிலையும் போட போகிறோன்னு சொல்லியிருந்தால, அப்படியே போட்டுட்டு அதையும் திருப்பி நல்லா கை விட்டு அப்படியே திருப்பியும் ஒரு மசாஜ் கொடுக்கணும் அந்த கறிக்கு. அதுதான் பயபில்லை, அப்படியே உப்பில் ஊறி நமக்கு டேஸ்ட்டு கொடுப்பாருல்ல பயபில்லை. நல்லா போட்டு நல்லா பேசிங்க, கறியை செஞ்சுட்டிங்களா? பயபில்லை நல்லா கலராகிட்டார் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், தேவையான அளவுக்கு ஊற்றலாம், ஏன்னா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிட்டு அது நல்லா கை வச்சு நம்ம பிசைய போகிறோம். இப்போ ஒரு மசாஜ் கொடுப்போம் பயபிள்ளைக்கு. நல்ல தயிரை ஊறி நல்லா சூப்பராக வருவார்பில்ல பயபில். அப்படியே நல்லா பிசைங்க. மிளகாய் தூள் போட்டுக்கலாம் மக்களே, கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். தம்பி கலர் மாறிட்டாப்புல, கொஞ்சம் தயிர் ஊற்றுனே ஒரு கலர் மாறிட்டாப்புல. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு இன்னும் ஒரு தடவை ஒரு மசாஜை கொடுப்போம் மக்களே. அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் தம்பி சாப்பிடும்போது சும்மா அப்படியே காரம் ஜவையாக வருவாங்க. அவர் நம்ம ஊற வச்சுக்கலாம் மக்களே. 1/2 ஹவர்ன்றது நம்ம அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நம்ம குக்கரில் விளக்குவோம்ல, அதுக்குள்ளே பயபில் ஊறிட்டுருப்பார். அப்படியே அவரை ஓரம் கட்டிடலாம். கட்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது மிக்சியில் போட போகிறோம். அது போடுறது தான் நீங்கள் பார்க்குறீங்க, போட்டாச்சு. ஆனால் நமக்கு வீடியோ மிக்ஸி செம்மையாக இருக்குது மக்களே. வாங்கி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. வேறு லெவல். இந்த குட்டி ஜாரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டாக இருக்கே, எனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வேணால் வீடியோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அது ஒரு ஓட்டு தான், ஓட்டுன்னா சும்மா பைப்பில் அப்படியே சூப்பராக அரைச்சி கொடுத்துருவாரு நமக்கு. அப்படியே பாருங்கள் நானே இப்போ எப்படி இருக்குன்னு. வாவ்,
சூப்பராக அரைச்சிச்சு பாருங்க மக்களே. ஒரு எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்ம குக்கரில் தான் இப்போ சிம்பிளாக செய்ய போகிறோம் நம்ம பிரியாணி. சரிங்களா? அளவுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். நான் இப்போ இருக்கிறதுக்கு முன்னே எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் கிண்ணத்தில் கொஞ்சமாக தான் இருக்குது. அதான் என்ன பண்ணலான்னு யோசித்தேன். சரி பரவாயில்ல, நம்ம தான் நெய் கொடுக்க போகிறோம்ல, அதனால் கொஞ்சம் ஆயில் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன் எண்ணெயை. நெய் கொஞ்சம் எடுக்கிறோம். நெய்யை கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஒரு கரண்டி விட்டுக்கலாம். ஏன்னா சூப்பராக இருக்கும் நெய் விட்டால். நெய் விட்டுட்டு அப்படியே காஞ்சனே நம்ம தேவையான எடுத்து வச்சுருந்தோம்ல, பட்டை, லவங்கம், காம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா போட வேணாம், ஏன்னா ரொம்ப இதுவாகிடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நம்ம போட்டு அதை கொஞ்சம் வதக்கலாம். போட்டு அப்படியே கொஞ்சமாக நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் தீ கம்மியாக இருந்தது, நம்ம அப்படியே கொஞ்சம் தீயை கொஞ்சம் அப்படியே ஸ்பீடு வச்சுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்க மக்களே. நமக்கு புதினா இலையும் எடுத்துக்கலாம். புதினா இலை ஞாபகம் வந்துச்சு, நான் அப்படியே மறந்துட்டேன். டக்குன்னு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தேன். ஏன்னா எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு பிறகு தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஆனால் எனக்கு அப்போ தான் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, என்னடா இது நமக்கு மெயின் பிரியாணிக்கு மெயின் புதினா கொஞ்சம் இருக்கணுமே, அப்போ தான் ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் டக்குன்னு நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து புதினாவை எடுத்துட்டேன். அதே டைமில் அந்த வெங்காயம் விதங்குறதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் புதினாவை அப்படியே கட் பண்ணிக்கலாம், அப்படியே ஆஞ்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் ஆஞ்சி வச்சுக்கிட்டேன். அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் அப்படியே விதங்குற மாதிரி ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த நேரத்துக்கு போட்டால் மட்டும்தான் நல்லா அது விதங்கிறதுக்கு, அந்த ஸ்மெல்லு போகிறதுக்கும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் போட்டுட்டேன் மக்களே. போட்டு ஃபுல்லாக அப்படியே எடுத்து போட்டுடலாம். நம்ம அரைச்ச இதுதான் மெயின், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அதில் கொஞ்சம் எல்லாமே நிறைய போடணும், அதுதான் நமக்கு உடம்புக்கு கொஞ்சம் நல்லது. அதை அப்படியே போட்டுட்டு விதைக்கிட்டே இருக்கேன். கிளறி விட்டுடலாம். அப்போ தான் நல்லா அந்த வெங்காயத்தை கூட போய் அப்படியே மெர்ஜாயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே மெர்ஜாகி அப்படியே ஃப்ளேவர் நம்ம அப்படியே தூக்கும். நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டே இருக்கும்போது மூஞ்சில் அப்படியே எண்ணெய் தெரிச்சிச்சு மக்களே, கண்ணில் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதை தான் அப்படி பண்ணேன் நான். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, என்னடா அந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. தக்காளி போட்டுக்கலாம் மக்களே. வெங்காயம் வதங்கிட்டுச்சு, அதே கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். சரிங்களா? அல்லா அப்படியே கொஞ்சமாக அப்படியே புதினா அதுக்குள்ளே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு அது கட் பண்ணும்போது அது வீடியோ உங்களுக்கு நான் அதில் மெர்ஜி பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மக்களே. ஏன்னா நம்ம புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நமக்கு வந்து வாழ்க்கையிலேருந்து கஷ்டத்தை தாண்டி போகிறதுக்கு எனக்கு ஒரு விஷயமாக தோணுன்றதை நான் நம்புகிறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை திருத்திக்கிறேன். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்கள் ஆதரவு எனக்கு கொடுங்க. அதுக்குள்ளே எங்கள் ஆத்துக்காரர் வந்துட்டார். வந்துட்டு பசிக்குது, மணி ஆகிடுச்சு, நீ பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் போல் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஆமாம், நீ சொல்கிறது கரெக்டு தான், ரொம்ப லேட்டாகும். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்ல, அதனால் யோசிச்சு வச்சு எல்லாமே பண்ணணும். சரி, அவருக்கு மாவு இருந்துச்சு, மாவு கொஞ்சம் அப்படியே ஒரு தோசையை விட்டுட்டு சும்மா அப்படியே தோசையை கொடுத்தா பேபிளில் ஒரு மாதிரி பண்ணுவார். அதனால் அவருக்கு ஒரு மொட்டையை உடச்சி ஊற்றி நம்ம அந்த மசாலாலாம் வச்சுருந்தோம்ல, அந்த மசாலா அப்படியே கொஞ்சம் அவருக்கு தூவி விட்டாச்சு. தூவி விட்டால் தான் மனுஷன் கொஞ்சம் பக்குன்னு அப்படியே சாப்பிட்டு போவார். அப்படியே சரி சொல்லிவிட்டு ஊற்றிட்டு மசாலாலாம் தோசையில் போட்டு எண்ணெய் ஊற்றி அவருக்கு வச்சாச்சு. ஒரு பக்கம் நம்ம பிரியாணி செய்யணும்ல, அதையும் பார்க்கணும்ல, ஆஃப் பண்ணிட்டும் அதை செய்ய முடியாதுல்ல, தோசையை மட்டும் பார்க்க முடியாதுல்ல. அதனால் நான் என்ன பண்ணேன், அப்படியே அந்த ஊற வச்ச கறி இருந்ததில்ல, நல்லா அந்த கறியை தூக்கி நல்லா உள்ள குக்கரில் போட்டு ஒரு கிண்டிட்டேன். சைட்லேயே பார்த்திங்கன்னா அப்படியே தோசை பைப்பில் நமக்கு வெந்துட்டார். அவரை கொஞ்சம் திருப்பி போடணும்ல, அது வரைக்கும் இதை கொஞ்சம் ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். அவர் போய் அந்த வெங்காயத்தை கூட தக்காளி கூட போய் மெரிஜாகணும். அவர் அப்படியே கிண்டி விட்டுட்டு நம்ம தோசை பைப்பில் அப்படியே அவங்க கொஞ்சம் அப்படியே வெந்துட்டுருக்காரு, அவரை கொஞ்சம் அப்படியே திருப்பி போட்டுட்டு மசாலா போடலாம். அது அப்படியே வெறும் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு அளவாக, அதுவும் தனியாத்தூள். ஏன் நான் வந்து 2வது தனியாத்தூள் சூஸ் பண்ணேன்னா, நமக்கு வீட்டு மிளகாய்த்தூள் எவ்வளோ போடணுன்றது தெரியல, தட்டில் அதிகமாக எடுத்து வச்சுட்டேன் மக்களே. அதனால் ஃபஸ்ட்டு இவங்களெல்லாம் முடிச்சிடலாம், கரம் மசாலா தனியாத்தூள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சதுலேயே ஒரு பாதி மிளகாய்த்தூள் தான், வீட்டு மிளகாய்த்தூள் மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன். காரம் ஆகிடுச்சுன்னா என் குழந்தை சாப்பிடாது, என்னுடைய பையனும் சாப்பிட்ணும், நான் அவனையுமே நான் பார்க்கணும். நம்ம மட்டுமே காரம் சாப்பிடுவோம், தம்பி சாப்பிட மாட்டான், சர்வேஷ் குட்டி. அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கம்மி பண்ணிங்கன்னா
அப்படியே போட்ட மசாலாலாம் திருப்பி போய் கறியில் போய் மெர்ஜ் ஆகணும். அதனால் நம்ம ஒரு கிண்டிட்டு அந்த சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு தோசை ஊற்றி வச்சிட்டேன். தலைவருக்கு டைம் ஆகிடுச்சு. அத்தைக்கார் கத்திக்கிட்டே இருந்தார், அவரை வேறு சமாளிக்கணும். அதனால் அப்படியே ஒரு தோசையை ஊற்றிட்டு சைடில் நம்ம பிரியாணியும் பார்த்துக்கணும். அவரையும் ஒரு கிண்டுன்னு கிண்டிட்டு, ஏன் நான் அப்பப்போ ஒரு கையில் இப்படி பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஃபோன் நம்ம வீடியோ எடுக்கிறோமா, அப்பப்போ ஒரு மாதிரி ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுது. நம்ம ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுனால நமக்கு ஒரு பதட்டம். அதனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக அவரை டச் பண்ணோன்னா ஒரு நல்லா பிரைட்னஸ் கொடுப்பார் அவர் வீடியோ. அதனால் அவரை கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு முட்டைக்கு அப்படியே இன்னொரு முட்டையை எடுத்து தோசை மேலே அப்படியே ஊற்றிட்டு அவருக்கு எல்லா பொடியும் திருப்பி அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா மசாலாவும் மெர்ஜ் ஆயிடுச்சு. நம்ம அரிசி போட்டோம், அந்த டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றி வச்சாச்சு. அப்போ தான் நம்ம கரெக்டாக வரும். யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இது பிரியாணி தான், சரிங்களா? தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து முட்டை தோசை கொடுத்தோம்ல, அவருக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே இல்லைங்க. ஆல்ரெடி டைம் பார்த்தோன்னா எப்படியோ ஒரு 11 மணி ஆகிடுச்சு. மனுஷனுக்கு காலையில் சாப்பாடு 11 மணிக்கு போட்டால் எப்படி கத்துவார்னு உங்களுக்கே தெரியும். அது வீடியோவில் கேப்சர் பண்ண முடியாது. அதுக்காக டக்குன்னு அவருக்கு குயிக்காக என்ன குழம்பு கொடுக்கலாம் அவருக்கு பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரிப்பா, நான் பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன், நீ என்ன பண்ணுறன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஒரு 4 தக்காளியை கட் பண்ணார். கட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா ஒரு 3, சரிங்களா, வெங்காயம் பேருக்கு ஒன்று போட்டு மிக்ஸில் அப்படியே ஒரு ஓட்டிட்டார். ஓட்டிட்டுன்னு அப்படியே குழம்பு சைடில் கொச்சின்னு இருக்கா. சிம்பிளான குழம்பு, அது அவருக்கு பிடிக்கும், ஆனால் நமக்கு அது பிடிக்காது. அதனால் அவருக்கு தானே சரி என்னவோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நம்ம பிரியாணி பக்கம் வந்து பாருங்கள், அவங்கள பற்றி நம்ம பேசவே மாட்டோம். பிரியாணி நல்லா தண்ணி போட்டு கொதிக்க வச்சாச்சு. தேவையான அளவுக்கு நம்ம அப்படியே உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் புதினா இலைகள் போட்டாச்சு. ஏன்னா விதக்கும் போதும் புதினா போட்டோம். அதுக்கப்புறம் திருப்பியுமே அகைன் நம்ம தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் புதினா போடுறோம். நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி. அவர் பாருங்கள் கொச்சிட்டு கிடக்குறாரு பக்கத்தில் இருந்து கவன்னு. அவருக்கு பிடிச்ச குழம்புங்க, நமக்கெல்லாம் அது பிடிக்கவே பிடிக்காது. ஊர்பட்ட காரத்தை பிடிச்சிடுவார். சரிங்க, பிரியாணி பக்கம் புதினா போட்டாச்சா. திருப்பி எனக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. திருப்பியும் ஒரு மிளகாய்த்தூள் கொஞ்சம், வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம், சரிங்களா? பிரியாணி காரமாக கொஞ்சம் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம சர்வேஷ் குட்டி சாப்பிட மாட்டான். இருந்தாலும் நம்ம பெரியவர் ஆத்துக்கார் அவரும் சாப்பிட்ணும்ல, அதனால் அவரையும் பார்க்கணும், இவனையும் பார்க்கணும். இதாங்க பிரச்சனை, ஒரே வீட்டில் 2 பேரையும் சமாளிக்கிறது. ஏன்னா அவன் கொஞ்சம் தம்பி பெருசான்னா அவன் சாப்பிட்டு சமாளிச்சிருவான். குழந்தை என்ன பண்ணுறது, அவனையும் பார்க்கணும், இவரையும் பார்க்கணும். அவ்வளோதாங்க. நம்ம சைடில் கொதிச்சுட்டு இருந்துச்சுல அந்த குழம்பு, அது ரெடி ஆகிடுச்சு. அவரை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அவரை கிளப்பி விட்டு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு அவருக்கு குழம்பு ஊற்றி தட்டில் வச்சு கொடுத்தாச்சு. பார்த்தீங்களா, குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகுறது மாதிரி சீக்கிரமாக. ஆனால் நல்லா தான் இருக்கும், காரம் அடிக்கும், அவ்வளோதான். சரிங்க, அடுத்த தோசை பார்த்தீங்க யாருக்குன்னா தம்பிக்குங்க. தம்பி வந்து பாவம், அவனும் பசிக்கும்ல, 11 மணி ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன்ல ஆல்ரெடி. சரி, அவனுக்கு ஒரு தோசை ஊற்றிட்டோம். நம்ம சைடில் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி அப்படியே முட்டை விடுறாரு, கடன்னு கொதிக்கிறாரு. நானும் ரெடி ஆகிட்டேன், என்னையும் கண்டு கொஞ்சம் பாரு, நீ ஏன் தோசை கட்டியே இருக்க, என்னை ஃபஸ்ட் டைம் செய்கிறல்ல, என்ன ஃபஸ்ட்டு கவனிக்க மாட்டியா, நீ ஆல்ரெடி செய்கிறவனையே கவனிச்சிட்ருக்கேன்னு அவர் கொஞ்சம் பொங்குறாரு. அவரையும் கொஞ்சம் போய் பார்க்கலாம், எப்படி கொதிக்கிறாரு பாருங்க. பார்த்துட்டேன், நீ கொதிக்காத, அரிசியை போடுறேன் உனக்கு, பிரியாணி அரிசியை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் அரிசி போட்டாச்சுங்க. போட்டுகிட்டே இருக்கோம். ஏங்க, நீங்கள் யாரும் தக்காளி சாதம் மட்டும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடாதீங்க. நான் கஷ்டப்பட்டு ஃபஸ்ட் டைம் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கேன், சரிங்களா? சரி, நீங்கள் திட்டுறதா இருந்தாலும் திட்டிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். நம்ம செய்கிறது செய்ய தான் போகிறோம். அதை அரிசியை கொஞ்சம் அப்படியே போட்டுட்டு அப்படியே ஒரு கலரிடலாம். கிளறி விட்டோன்னா அரிசி போய்ட்டு அது மசாலா கூட போய் மெர்ஜ் ஆகணும்ல, அப்படியே ஆவார். என்னடா வாய்ஸ் இது அப்படின்றது நீங்கள் கேட்பீங்க. நான் அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், சளி பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வாய்ஸே இப்படி தாங்க இருக்கும். நான் போய் அதுக்காக வாய்ஸை போய் மாற்றிக்கிட்டு வர முடியுமா? முடியாதல்ல, என்ன பண்ணுறது. சரி, பிரியாணி எப்படி மசாலாவில் உப்பு இருக்கான்றதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க.
அவரை கொதிக்கிறாரு, அவரை கவனிக்கணும், திருப்பியுமே அவரை கவனிக்கணும். அதனால் என்ன பண்ண, கொஞ்சமாக அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு அவரை அப்படியே மூடி போடுங்க. மூடி போட்டு வச்சுட்டு அடுப்பு கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹையாக வைக்கணும். சரிங்களா? அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த புதினாலாம் பறக்க அப்படியே கிள்ளி வச்சிருந்தோம்ல, அந்த இடம் கொஞ்சம் இதுவாக இருந்தது, அதனால் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பைபிளில் பிரியாணி ரெடி ஆகிட்டாரு, விசில் வந்துடுச்சு. சரி, கொஞ்சமாக பயம் எனக்கு மக்களே. குக்கரை பார்த்தாலே நமக்கு எல்லாருக்குமே பயம்தான். ஏன்னா விசில் போகலன்னா தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க, மூஞ்சில் அப்படியே சாப்பாடெல்லாம் மூஞ்சில் வந்து பட்டுரும். அதனால் கொஞ்சம் பயந்துட்டு தான் விசிலை தூக்கினேன். விசில் போயிட்டாரு. பட் இருந்தாலும் கையில் நம்ம கை சுட்டுடுன்னு சொல்லிட்டு துணி வச்சு நம்ம அந்த விசில் எடுத்துட்டோம். ஆவி பறக்க கமன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்துடுச்சு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுட்டேன் மக்களே. நான் ஃபஸ்ட் டைம் செய்கிற எல்லாருக்குமே ஒரு குறை வரும், நமக்கும் ஒரு குறை வரலன்னா எப்படி? அதுதான் மக்களே, தண்ணி அதிகமாக விட்டுட்டேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல மக்களே, நம்ம தானே சாப்பிட போகிறோம். சரிங்களா? அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் போயிட வேண்டியதான். ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன்னா அது எனக்கு பெரிய விஷயம் தான் மக்களே. நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க இதெல்லாம் நம்ம அடுத்த விஷயம். நீங்களாம் பண்ணணும், நீங்களாம் கமெண்ட் பண்ணால் தான் நம்ம வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள், அப்படியே கொஞ்சமாக கலரிட்டேன். பார்க்க பிரியாணி மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க அப்படி, பார்க்க பிரியாணி மாதிரி இல்லை, தக்காளி சாதம் மாதிரி இருக்குன்னு. அப்படியே கூட வச்சுக்கோங்க மக்களே. சரிங்களா? நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பிரியாணி தான். ட்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது பார்க்க அல்டிமேட்டாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். சூப்பராக வந்திருக்குன்னு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்யும் போது இந்த அளவுக்கு வந்துடுது பெரிய விஷயம் மக்களே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை ஒரு பிளேட்டில் வந்து போட்டாச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஆனால் பார்க்க இப்படி தான் இருக்குது மக்களே. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மக்களே. அது பார்க்கும்போது எனக்கு அப்படியே டெம்ப்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் வீடியோ எடுக்கிறேன்ல, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், செம்மையாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு ரைத்தா வேணும் மக்களே. ரைத்தா சரி, வெறும் ஆனியன் மட்டுமே வச்சு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதனால் ஒரே ஒரு கேரட் பைபிளில் உள்ளே இருந்தார் ஃப்ரிட்ஜுள்ள, அவர் எடுத்து கேரட்டை கொஞ்சம் அப்படியே அவர் மேலே இருக்க தோலெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் ஒரு கேரட் தான். ஏன்னா சாப்பிட போகிறத பார்த்திங்கன்னா எங்கள் ஆத்துக்காரர் மட்டும்தான். நம்மளாம் அந்த ரைத்தாலாம் நம்ம சாப்பிட மாட்டோம். பிரியாணி டேஸ்ட்டு மாறினது எனக்கு ஒரு ஃபீலு, எனக்கு மட்டும் பர்சனலாக. உங்களுக்கு எப்படின்றது தெரியல. அவங்கள 2 பேரும் அப்படியே கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஆனியனை நம்ம மெலிசாக கட் பண்ணோம். ஆனால் அந்த பொறுமை தான் நமக்கு வராதே, பக்குவம். டக்குன்னு வேலையை முடிக்கணுன்றதை நம்ம லேடிஸ் வந்து எதிர்பார்ப்போம். அதனால் என்ன மாதிரி கட் பண்ணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், வெங்காயத்தை பொறுமையாக கட் பண்ணேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெங்காயம் கட் பண்ண அந்த கண்ணில் எப்படி தான் தண்ணி வருதுன்றது தெரிய மாட்டேங்குது. சும்மா டென்ஷனாகிடுது. சரி, ஓகே, லேடிஸாக பிறந்தா இதெல்லாமே அனுபவிச்சு தானே ஆகணும். நீங்கள் சொல்லுவீங்க, என்னடா அது ஒரு வெங்காயத்தை கட் பண்ணுறதுக்காக நீ இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளைன் கொடுப்பியா? சும்மா தான் மக்களே, என்ன பண்ணுறது, சும்மா ஒரு ஜாலியாக அப்படியே சும்மா கமெண்ட் வீடியோ போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் கட் பண்ணி முடித்தாச்சு. ஒரு வெங்காயம் தான், அவருக்காக மட்டும் தானே. அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் குட்டி பவுலில் போட்டுக்கலாம். அதான், ஏன்னா அது பார்க்க வந்து பார்த்திங்கன்னா பட்டையாக இருந்துச்சு. நம்ம ரைத்தான்னு பார்த்தோன்னா மெலிசாக தான் இருக்கும். பட் நமக்கு பொறுமை இல்லாதனால பட்டையாக கட் பண்ணுறோம். அதனால் கொஞ்சமாக கை வச்சாச்சு உடச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெங்காயத்தை ஃபுல்லாக நான் உடச்சி விட்டுட்டுருக்கேன். பார்க்க அப்போ தான் நல்லா இருக்கும்ல, ஒரு ஃபீல் வரும். அதனால் அப்படியே கொஞ்சம் பைபிளிங்களை பிரித்து விட்டுருந்தேன் பட்டையாக இருந்த வெங்காயத்தை. அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட்டு நம்ம சீவணும். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு இதை எடுத்து வச்சுட்டு கேரட்டு சீவுறதை போய்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். சீவுறதுக்காக போயிட்டு அந்த சீவுறது வந்து நான் அங்கே வச்சுட்டு இருந்தேன். அதை போய் அப்படியே எடுத்துகிட்டு வரான்னு பார்த்தா அது ஒரு நிமிஷம் ஆகுது. அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கே. எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்படியோ நம்ம நல்லா ஒரு சின்ன பல்லில் சீவிக்கலாம்னு சொல்லிட்டு சீவிட்டே இருக்கேன். அதான் பார்க்குறீங்க நீங்களும். கேரட்டை சீவி முடித்தாச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக, ஏன்னா ரொம்ப கேரட் ஆகிடுச்சா, அப்புறம் அவர் வேறு ஏதாச்சும் திட்டுவார். ஏன்னா கேரட்டை நான் போட மாட்டேன், இருந்தாலும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதை எடுத்து வச்சாச்சு. திருப்பி அகெயின் ஏதாச்சும் யூஸ் ஆகும் கேரட்டு. வெறும் வாயில் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு அப்படியே போட்டுட்டு
சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே நம்ம தயிரை கொஞ்சம் எடுக்க போகணும். நம்ம கொஞ்சம் பிரியாணிக்கு போட்டுட்டு பேலன்ஸ் கொஞ்சமாக தயிர் இருந்துச்சுல, அதை மட்டும் அப்படியே கொஞ்சம் தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் அந்த மட்டும் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கணும், ஏன்னா இருக்கிறது கொஞ்சம் தயிர் தான். ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்கெட் இருக்குது, எதுக்கு இவருக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் இன்னொரு தயிர் பாக்கெட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்தாச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பயம்தான் மக்களே, ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம் வீடியோ கேப்சர் அதா அப்படின்ற ஒரு பயத்தில் போய்ட்டு திருப்பியும் ஸ்க்ரீனை டச் பண்ணேன். திருப்பியும் நமக்கு வியூ வந்துச்சு ஸ்க்ரீனு. சரி, தயிர் போட்டாச்சா. இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா இவங்கள அப்படியே மிக்ஸ் பண்ணணும். இவங்கள அதுதான் ஸ்பூன் போய் தேடிட்டுருக்கேன். நமக்கு ஒரு பொருள் எடுக்கணும்னா மக்களே ஒரு நிமிஷம் ஆகுது மக்களே. வீடு எத்தனைக்கு சின்ன வீடு தான், அதுலேயே நமக்கு எடுக்கிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம அப்படியே கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நல்லா அந்த உப்பு, கேரட், வெங்காயம் போயிட்டு 3 பேரும் அவங்க மெரிஜ் ஆகணும். உப்பு, கேரட், வெங்காயம் அப்படியே மெரிஜ் ஆகி இருந்துட்டாங்க. நம்ம அப்படியே கிண்டிட்டு சைடில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அந்த அந்த கேரட் சீவி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் நமக்கு அப்படியே மேலே கிச்சன் மேலே இதுவாகிடுச்சு. க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ பிரியாணி மாப்பிள்ளை சும்மா சூப்பராக டக்கராக ரெடி ஆகிட்டாரு. ஃபஸ்ட் டைம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி எனக்கா வாய் ஊறுது மக்களே. ஆனால் இருந்தாலும் வீடியோக்காக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வியூ பண்ணிகிட்ருக்கேன் அந்த பிரியாணியை. இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சொல்ல போகிறேன். சீரியஸாக சொல்கிறேன், பார்க்கும்போதே எனக்கு செம்ம சூப்பராக வந்திருக்கும் அப்படின்றது எனக்கு மனசில் தோணிடுச்சு. அவங்கவுங்க செய்கிற டிஷ்ஷு எப்போவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் மக்களே அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. நான் நினச்சிருவேன் மனசில், சரிங்களா. வேறு எல்லோரும் கிண்டல் பண்ணுறதுக்கெலாம் எங்கள் ஆத்துக்கார் சூப்பராக பண்ணுவார். பட் நம்ம அப்படி கிடையாது. நம்ம செய்கிறத நம்மளே பாராட்டலைன்னா எப்படி? அதுதான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரைத்தா கொஞ்சம் வச்சு அந்த பிரியாணியை வச்சு சாப்பிட போகிறோம் மக்களே. சாப்பிட போகிறேன். சாப்பிட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது மக்களே. உப்பு கரெக்டாக இருக்குது மக்களே, அதுதான் மெயின். உப்பு, காரம் செம்மையாக இருக்குது. ஏதோ என்னால் முடிஞ்சது மக்களே. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன் நான் ஃபஸ்ட்டு நான் அப்பப்போ வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, சீரியஸாகவே இதுதான் ஃபஸ்ட்டு பிரியாணி, அதுவும் பிரியாணி அரிசியில் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அதனால் எனக்கு இது பெரிய விஷயம். கறி பார்த்திங்கன்னா நல்லா பூ போல இருந்திருக்கு மக்களே. குக்கர்லேயே இவ்வளோ அழகாக வருதுன்னா வேறு லெவலு. சாப்பிட்டு பார்த்துட்டு பாயின்னு சொல்கிறேன். திருப்பி எனக்கு வீடியோ கட் பண்ணுறதுக்கு மனசே வரல மக்களே. இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு. திருப்பி அகைன் வந்து ஒரு டேஸ்ட் பார்த்துலாங்க பாருங்கள். அப்படியே சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு திருப்பி சாப்பிட்றேன். என்னாலேயே என்ன நம்ப முடியல. ஐயோ, என்னடா இது கனவா நிஜமா? உங்களுக்குலாம் இது வந்து சின்ன விஷயமா தெரியலாம், ஆனால் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது மக்களே. நானும் ஒவ்வொரு தடவையும் வீடியோ க்ளோஸ் பண்ணலாம் பாய்ன்னு சொல்கிறேன், ஆனால் உங்களை விட்டு என்னால் பிரிய முடியல மக்களே. அதனால் திருப்பி காமிச்சிட்டே இருக்கேன். நானாக செஞ்சேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். திருப்பி அகைன் பார்த்தீங்கன்னா, உன்னோட தக்காளியும் உன்னோட வெங்காயமும் ரெண்டுமே சேர்ந்தா பசத்தடவி ஒட்டிக்கலாம் அப்படின்றது வீடியோவில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து தக்காளியும் ஒரு சைடு வெங்காயமே ரெண்டுமே சேர்ந்தாதான் பிரியாணி ரெடி ஆகும் அப்படின்றது ஒரு பாட்டு சின்னதாக அப்படியே போட்டு அப்படியே ஆடிட்டே இருக்கேன். உண்மையிலேயே என்ன சாங் பண்ணிகிட்ருக்கேன்னா, உன்னோட ஒரு கண்ணும் என்னோட வலது கண்ணும் பசு தடவி ஒட்டிக்கலாம் அப்படின்ற ஆக்சுவலாக அதுதான் பாட்டு. பட் நம்ம வந்து அது ஒரு காவடியா உன்னோட வெங்காயமும் உன்னோட தக்காளியும் ரெண்டுமே சேர்ந்தாதான் பிரியாணி அப்படின்றது நம்ம கலாச்சின்னு இருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த வேலை பாத்திரம் தேய்க்கணும். லேடிஸுக்கு என்னங்க, லேடிஸாக பிறந்துட்டா கம்பல்சரி இந்த வேலை செய்யணும் மக்களே. இதை மட்டுமே நம்ம விட முடியாது. எப்படி ஜென்ஸாக பிறந்தா வேலைக்கு தான் போகணும் அப்படின்றத நம்ம முடிவெடுக்கிறோமோ எடுத்திருக்காங்களோ முன்னோர்கள், அதேமாரி லேடிஸாக பிறந்தா பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், சமைக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சகஜமான வாழ்க்கை தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் டஃப்பு தான் நான் சொல்லுவேன், சரிங்களா.